இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தருக்குள்ளே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்தில் ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைகள் அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியின் நாட்கள், காத்திருப்பின் நாட்கள், தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாட்கள். இதோ நீ தேவனை நோக்கி நீ அமர்ந்துரு, நீ நம்புகிற காரியம் அவரால் வருகிறது. அதாவது வீண் அலைச்சல்கள், வீண் வாக்குவாதங்கள், வீண் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனே கதி என்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்து அவரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கேயும் வழக்காட போக வேணாம், எங்கேயும் யுத்தம் பண்ண வேணாம், எங்கே கட்ட பஞ்சாயத்துக்கு போக வேணாம், என்ன அங்கே எங்கேயும் வேலை தேடி அலைய வேணாம். நீங்கள் பாட்டுக்கு தேவனை நோக்கி நீங்கள் மட்டும் அமைதியாக இருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, குறிப்பிட்ட ஒரு 7 நாளோ ஒரு 21 நாளோ உன் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் பண்ணுகிறார். உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். பிரசங்கி 3:7. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இப்போ இங்கே இந்த அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா கிழிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை. இப்படி இங்கே இருக்க ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தானா, ஒரு குடும்பம் இருந்தானா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கா. அநேக காலங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது நிரந்தரமான ஒரு சந்தோஷம்தான் இருக்கும், நிரந்தரமான ஒரு சுகம்தான் இருக்கும் அப்படின்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, அப்புறம் என்னது, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனம் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, அடுத்து சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சா? இதில் எத்தனை காலம் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் 8th 10th படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கும். ஆனால் அந்த வருஷத்தில் நடந்த சில நெருக்கங்கள், நடந்த சில போராட்டங்கள் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? இல்லை. +1 +2 படித்தவங்க காலேஜ் முடித்து போயிட்டு அடுத்து கல்யாணம் முடித்து பிள்ளை கூட்டி பார்த்துருவாங்க. இப்போ +2 படித்தது என்ன செஞ்சுருவாங்க? மறந்துடுவாங்க. நான் +2 படித்தேன், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்போ அந்த காலங்கள் என்ன செஞ்சு விட்டது? அந்த படித்த காலங்கள் போய்விட்டது. ஆனால் இப்போ ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு காலம் என்ன அப்படின்னு காலம்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் என்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்படுகிறாரு. நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற காரியத்தை கரெக்டாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 7 நாளாக இருக்கலாம், 21 நாளாக இருக்கலாம், நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்களோ, எந்த காரியத்தை நம்பி இருந்தீங்களோ, எந்த காரியம் வேணும்னு சொல்லி இருந்தீங்களோ, அந்த காரியம் நீங்கள் அலையாமல், ஓடாமல், நடக்காமல், தேடாமல் உங்கள் இருக்கிற இடத்தை தேடி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் டோர் டெலிவரி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு டோர் டெலிவரி என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெய்டு பண்ணி சரக்கு உங்கள் வீட்டில் இறங்க போகுது. 2 பே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. அப்போ இந்த காலம் என்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. என்ன காலம்? மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா இந்த காலங்கள் அப்படின்னா இந்த வருஷம் கிடையாது, மாதங்கள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இன்னையிலிருந்து நீங்கள் உங்கள் வாயில் கர்த்தருடைய பிரசன்னத்தை துதிக்கிற மாத்திரம் தான் இருக்கணும். மௌனமாக நீங்கள் இருக்கும்போது, ஏன்னா நிறைய காரியத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க, நிறைய காரியத்தை விண்ணப்பத்தை வச்சுட்டீங்க, நிறைய காரியத்தை நம்பியிருக்கிறீங்க, நிறைய காரியத்தை விசுவாசிச்சிருக்கீங்க, நிறைய காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே ஆண்டவருக்கு, இயேசப்பாவுக்கு தெரியும். விண்ணப்பம் ஜெப தூபம் போல் போய்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறாரு, என் பிள்ளைய ஓயாமல் சஞ்சலப்படுறாங்க, அலையிறாங்க, ஏன்னா இங்கிட்டு ஓடுறாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க, அலையிறாங்க, ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அலைச்சல் ஓவராக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு என் பிள்ளைகளை நீ அமைதியாக இருக்க சொல்லு,
நான் வந்து வீடு தேடி வந்து கரத்தில் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற. அப்போ கை தட்டுக்கல. அது வேலையாக இருக்கலாம், வேலை தொழிலாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, கொண்டு வந்து கொடுக்க சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருக்கும் ஒரு காலம் வச்சுருக்காரு பாருங்கள். பகைக்க இருக்க ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்கிறது. அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சரி, ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமோஸ் 5:13-14, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமோஸ் 5:13. ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நல்ல கவனிங்க. ஏன் மௌனமா இருக்க வேண்டும், ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், உங்க வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கையீடு செய்கிற காரியங்களிலே ஒரு தீமைகள் உங்களை தொடக்கூடும், ஒருவித தீமைகள் உங்களை தேடி வரக்கூடும். அப்போ தீமைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, நீ அந்த நேரத்தில் நீ அமைதியை காக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீ பயபக்தியோடு இருக்கணும். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். சேனைகளின் தேவன் கர்த்தர் உங்களோட என்ன செய்வார், இருப்பார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு, ஒரு சண்டை உருவாயிருச்சு, ஒரு நெருக்கம் உருவாயிருச்சு அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாமல் வழக்காடுதலுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை காக்க வேண்டும். அமைதி என்ன செய்யணும், காக்க வேண்டும். உங்கள் தொழிலுக்கு எதிராக, உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக ஒருவித போராட்டம், ஒருவித நெருக்கம், ஒருவித யுத்தம் உங்களுக்கு நெருங்கி கொண்டு இருக்கும்போது, நீங்கள் பதிலுக்கு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், பதிலுக்கு நீங்கள் வழக்காட வேண்டாம், பதிலுக்கு நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் அமைதியாக அவருடைய பிரச்சனத்தை உணர்ந்து கொண்டே இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போது கர்த்தர் என்ன செய்வார், யுத்தம் செய்வார். அப்போ எதுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு. இப்போ இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கும்போது இயேசுவை சாட்டை அடித்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பிளாத்திட கொண்டு வர்றாங்க. பிளாத்திட கொண்டு வரும்போது பிளாத்து என்ன செய்கிறார், விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இயேசு வந்து ஒரு பதிலும் பேச மாட்டார். வாசிங்க மத்தேயு 27:14. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் மாறுதரமாக என்ன செய்யல சொல்லல. பிளாத்து கேட்கிறார், உன்னை சிலுவையில் அடிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ சொல். எல்லாரும் உன்னை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் உன்னை குறை சொல்றாங்க. நீ யூதன் ராஜா என்று சொன்னையாமே, இந்த ஆலயத்தை இடித்து போடு 3 நாள் எழுப்பின்னு சொன்னையாமே, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சொன்னதாக சொல்றாங்க. ஆனால் உன்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணல. நான் என்ன செய்ய சொல்லு, உனக்கு விடுதலை பண்ணவா இல்லை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கவா? நீ பேசினாதான் உனக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பிளாத்து இயேசு கிட்ட கேட்கும்போது இயேசு வந்து ஒன்றும் பேச மாட்டார். அமைதியாக நிற்கிறார், பேச மாட்டார். ஆனால் ஒரு பக்கம் பயங்கரமான குறை, பயங்கரமான குற்றம், அவச்சொல், துர்ச்செய்தி பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் இயேசப்பா என்ன செய்யற, கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கேட்டுக்கிட்டு அதையெல்லாம் மறுமொழி ஒன்றும் என்ன செய்யலை, பேசலை, அமைதியாக இருக்கிறார். பிளாத்து விசாரித்து பார்க்குறார், பேச மாட்டேங்கிறார். ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜெயம் ஒன்று வரப்போகிறது, ஒரு வெற்றி ஒன்று வரப்போகிறது, மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது, மக்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக போகிறாங்க, மக்கள் வந்து பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில், அப்படிங்கிற நினைப்பில் அவர் என்ன செஞ்சார், அமைதியாக இருந்தார். அப்படி என்றால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி வந்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்து கொண்டு இருக்கிறது, உங்களை பல பேர் செஞ்சு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, உங்களை பல பேர் செய்யாததை செஞ்சேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நீ சரியில்லை, நீ வந்து இது தேர மாட்ட, நீ பல தவறுகள் பண்ணியிருக்கிற அப்படி என்று சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரத்தில் கொடுத்து விட்டுட்டு நாம் அமைதியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி அமைதியாக இருக்கும்போது ரொம்ப தூரத்துக்கு வரக்கூடிய வெற்றி சீக்கிரம் வந்துடும். ரொம்ப தூரத்துக்கு வரக்கூடிய வெற்றி, ஒரு மாதத்தில் வரக்கூடிய வெற்றி ஒரு நாளில் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அமைதியாக இருக்கும்போது. இயேசு அப்படித்தான் என்ன செஞ்சார், அமைதியாக இருந்தார். அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறீங்களா, ஒரு பெரிய பண பிரச்சனை சந்திக்கிறீங்களா, ஒரு கழுத்துக்கு கத்தி போல் ஒரு கடன் பிரச்சனை சந்திக்கிறீங்களா, இங்கிட்டு ஓடுறீங்க, அங்கிட்டு ஓடுறீங்க, வழக்காடுறீங்க, அங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, ஓடுறீங்களா,
கர்த்தருக்கு தெரியாமல் இல்லை நீங்கள் அலையிறது. ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதனால தான் 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத்தை சொல்கிறாரு, இந்த யுத்தம் என்னுடையது, நீ என்ன செய்ய, நீ சும்மாரு. இந்த யுத்தம் என்னுடையது, நீ சும்மாரு. நீ வழக்காட வேண்டாம், நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உனக்காக இறங்குறேன், நான் உனக்காக வழக்காடுறேன்னு சொல்லி 2 நாளாகமம் 20:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அதிகமான வழக்காடுதல். நீங்கள் எவ்வளவோ காலங்கள் வழக்காடிட்டீங்க, எவ்வளவோ அலைஞ்சிட்டீங்க, எவ்வளோ நெருக்கப்பட்டுட்டீங்க, எவ்வளோ நிந்திக்கப்பட்டீங்க. போதும் போதும், அலைஞ்சது போதும், நிந்திக்கப்பட்டது போதும், அவமானப்பட்டது போதும். ஆனால் இந்த நாட்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள எல்லார் கண்களும் ஆச்சரியப்படும்படியாக உனக்கு மாபெரும் ஜெயம் உன் தேடி வரப்போகிறது, மாபெரும் வெற்றி உன் வீட்டை தேடி வரப்போகிறது. நீ அமைதி எந்த அளவுக்கு அமைதி காத்துக்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு ஒரு ஜெயம் உன்னை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோபு ஒரு சன்மார்க்கன், உத்தமன், குற்றம் செய்யாதவர். ஆனால் அவருக்கு பல பாடு வந்தது. அவர் அனைவரும் தேவனிடத்தில் முறையிடுகிறார். என்னை திராசில் நிப்பாட்டி பாருங்க, என்ற என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும், வழக்காடுகிறார். வழக்காடும் போது கடைசியில் அவர் உணர்றாரு, நான் தவறு பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், உமக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, நான் அமைதியை காக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. யோபு 40:4. யோபு, இதோ நான் நீசன், உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், என் கையினால வாயை பொத்திக் கொள்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 3ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா யோபு என்ன செய்கிறாருன்னா பேசிக்கிட்டே இருக்கிறார், குறை பேசல, தேவன்ட வழக்காடுறார். நீங்கள் அந்த 3ஆம் வசனத்தை படித்து பாருங்க. யோபு 40:3. சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரியாதனமா கஷ்டத்தில், நெருக்கத்தில், பாடுகளில் கர்த்தாவே ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இப்படி போராட்டம், எனக்கு உமக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு அழகாக பேசிடுறோம். ஆனால் இந்த வசனத்தை நல்லா கவனிக்க. திருப்பி இந்த வசனத்தை, சர்வ வல்லவரோட வழக்காடி, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? அவருக்கு ஆலோசனை கொடுப்பவன் யார்? புத்தி படிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா, நான் சமுத்திரத்தை படைச்சு அதுக்கு ஒரு வேலி அடைக்கும் போது நீ கூட இருந்தாயா? நான் மிருகங்களை படைச்ச அப்போ கூட எல்லா காரியமும் அழகாக கர்த்தர் யோபுட்ட பேசுகிறார். பார்த்துங்க, கடைசியில் அவர் யோபு சொல்கிற ஒரு வார்த்தை, நான் நீசன். நான் என்னது? நான் நீசன். நான் என்னுடைய வாய் என்ன செய்கிறேன்? திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. இதோ நான் நீசன், நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், என் கையினாலே வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், அவர் செய்யறதுக்கு அவர் ஆயத்தம் ஆயிட்டாரு. அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத போராட்டத்தில் ஈடுபடும் போது அவர் ஒரு பக்கம் அமைதியாகிறார். நம்ம அமைதியாக இருந்தால் தான் அவர் யுத்தம் பண்ணுவார், நம்ம அமைதியாக இருந்தால் தான் அவர் வழக்காடுவார், நம்ம அமைதியாக இருந்தால் தான் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார், நம்ம அமைதியாக இருந்தால் தான் அவருக்கு அதிசயத்தை செய்வார், நம்ம அமைதியாக இருந்தால் தான் வெற்றியை தருவார், நம்ம அமைதியாக இருந்தால் விடுதலை தருவார். நம்ம தேவையில்லாத வழக்காடுதல், தேவையில்லாத முறுமுறுப்புகள், தேவையில்லாத பிரச்சனையை தலையிட்டு நம்ம அலையும் போது கர்த்தர் பார்ப்பார். நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கலங்கி தவிக்காதே, பொறுப்படுத்துக்கிட்டேன். நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சு பொறுப்படுத்துக்கிட்டேன். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன் சொல்லிட்டேன். அப்படி சொல்லி இருந்து நீ ஏன் தேவையில்லாம அலையிற, தேவையில்லாம வாக்குவாதம் பண்ற, தேவையில்லாம வழக்காடுற, ஏன் உன் பிரச்சனை எல்லா இடத்துல சொல்ற, ஏன் பிரச்சனை கண்டனத்துக்கு ஓடுற? நீ சொல்லாத, என்கிட்ட சொல்லிட்டியா, என்கிட்ட ஒப்படைச்சிட்டியா, என் மேல பாரத்தை வச்சிட்டியா? நீ என்ன மாத்திரம் நோக்கி அமர்ந்துரு, எதிர்பார்த்து கொண்டிரு, நம்பிக்கொண்டிரு, விசுவாசத்தோடு இரு. குறிப்பிட்ட நேரத்தில் உன் வீடு தேறி நீ கேட்ட காரியம் உன்னை தேடி வரும். ஒரு விடுதலையும், ஒரு சுகமும், ஒரு சந்தோஷமும், ஒரு சமாதானமும், ஒரு ஐஸ்வர்யம், வெற்றியும் உன்னை தேடி வரும்படியாக நான் காரியம் கைவிடி வர பண்ணுவேன். நீ தேவையில்லாம அலையிறதுனால, நீ தேவையில்லாத வாக்குவாதம் பண்றதுனால, தேவையில்லாம சந்தேகப்படுவதனால, நீ தேவையில்லாம எல்லா இடத்துலையும் உன் பிரச்சனை சொல்லி நீ இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் உன்னை ஆசீர்வதி இதுக்கு நேரம் வந்துருச்சு. அறுக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம். ஆனா இந்த நேரம், இந்த காலம் நீ வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலமாக இருக்கிறது, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலமாக இருக்கிறது. இந்த லெந்து நாட்களிலே, இந்த ஈஸ்டர் நாட்களிலே, இந்த குட் ஃப்ரைடே நாட்களிலே கர்த்தர் மடைதிரண்ட வெள்ளம் போல உன் பிரச்சனைகளை முடித்து சிலுவையை எப்படி வெற்றி சிறக்க பண்ணினாரோ அதே போல இந்த நாட்களிலே கர்த்தர் உன் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக, ஜெயத்தின் வாழ்க்கையாக, விடுதலையின் வாழ்க்கையாக, நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற வாழ்க்கையாக
கர்த்தர் மாற்றி அமைக்க போறாரு. அதுவரை நீ காத்திரு, அதுவரை அமைதியாரு. நீ தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நீ நம்புற காரியம் அவரால் வருகிறது. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை இந்த நாட்களிலே, இந்த குறிப்பிட்ட நாட்களிலே உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போறாரு. நீ இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிற. அதனால மன நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நீ தேவனை மாத்திரம் நம்பி நீ அமைதியை காத்துக்கொள். உனக்கு இந்த நாட்கள் ஒரு அமைதிய நாட்கள், ஒரு நிம்மதிய நாட்கள், ஒரு சமாளித்த நாட்கள். நீ அமைதியா இருக்க 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 கர்த்தர் உன் கரத்தில் கொண்டு வந்து கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க அலையும் போது, நீங்க ஓடும் போது சரீரத்தில் பலவீனம் வரும். நீங்க வாசிங்க ஏசாயா 30:7. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். எல்லாம் சொல்லுங்க, நான் சும்மா இருப்பதே எனக்கு பலன். நல்லா சொல்லுங்க, சும்மா இருப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருங்களேன், நான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, பகைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, சரிங்களா? கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, தொழிலில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இதுவரை நம்ம துக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது, வேதனைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது, கடன்காரனாக வாழ்ந்த ஒரு காலம் இருக்கிறது, கண்ணீர் வடித்த ஒரு காலம் இருக்கிறது, எதிர்பார்த்த காரியம் வராத ஒரு காலம் இருந்தது. கர்த்தர் பார்த்தாரு, உன்னுடைய துக்க காலத்தையும் நெருக்கத்தின் காலத்தையும் சஞ்சலத்தின் காலத்தையும் முடிச்சு உனக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு காலமாக இந்த காலம் உனக்கு பிறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போது உனக்கு உருவாகி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் காலம் பூரா கஷ்டம் 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 வேதனை வேதனை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, அது உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டது. காரியம் கைகுடி உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியார் சொல்லுவார், என் பிள்ளைகளை கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்க சொல்லு. ஒரு குறிப்பிட்ட நாள் தான், மாத கணக்காக வேணாம், அமைதியாக தேவ சமூகத்தில் உட்கார சொல்லு, அமைதியாக தேவத்தில் உட்கார சொல்லு, அப்படி பிரச்சனத்தை உணர சொல்லு. நீ எங்கேயும் அலைய வேணாம், ஓட வேணாம், வேலைக்காக அலையாத, வருமானத்துக்கு அலையாத, அதை செய்யுமா இதை செய்யுமான்னு அலையாத. நீ அமைதியாரு. உனக்கு என்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு, எவ்வளோ தரணும்னு உனக்கு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உன் கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எங்கே போகணும், யார் மூலமாக கடனை அடைக்க உதவி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். நீ போய் அலைய வேணாம், இப்படி கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், ஒன்றும் செய்ய வேணாம், நீ பாட்டு கம்முன்னு கடை, நான் பார்த்துக்கிறேங்கிறார். 3 படைகள் விரட்டிட்டு வருது, அமோனியர் 3 படை விரட்டி வருது. யோசபாத்து ஒருமித்து உபாசத்தை கூறுறாரு, யுத்தத்தை ரெடி பண்ணுறாரு, படைகள் ரெடி பண்ணுறாரு. கர்த்தர் இறங்குறாரு லேவியனுக்குள்ள. யோசபாத்தே சும்மாரு, நீயும் ஆளு சும்மாரு, கம்முன்று, இந்த யுத்தம் என்னுடையது. அதான் அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். 2 நாளாகமம் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. நீ அந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகளுக்கும், அந்த ஏராளமான கடன்களுக்கும், ஏராளமான நிந்தைகளுக்கும் நீ பயப்படாத. நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. நீ யுத்தம் பண்ணா தோத்து போயிடுவ, நீ அலைஞ்சானா தோத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எதிராளியை ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விளை செய்து யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமே, நீ சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பா, எதிராளி நீ பார்க்க மாட்டாய். நடந்த காரியம் இதே போல தான் இந்த நாட்களிலே கர்த்தர் இறங்கியிருக்கிறாரு. உனக்காக வழக்காட, உனக்காக யுத்தம் பண்ண. கடைசியில் அவர்கள் பிறக்காலை கொண்டாடினார்கள். நகை நட்டு 3 நாளாக என்ன செஞ்சாங்க, அழுனாங்க. அதே போல் இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு நடக்கும். இந்த 2 நாட்கள், இந்த 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் முடிவிலே நீங்கள் நம்பிக்கொண்டிருங்க, விசுவாசம் இருங்க, சந்தேகப்படாதீங்க, அமைதியாக இருங்க. உங்கள் பிரச்சனை யார்ட்டையும் சொல்லாதீங்க, எந்த மனுஷத்தையும் சொல்லாதீங்க. நான் இப்படி அவமானப்பட்டேன், இப்படி நிந்திக்கப்பட்டேன், இப்படி துக்கப்பட்டேன், அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அவன் அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், இவன் தர்றேன், நான் தரல, அவன் இப்படி மோசம் பண்ணிட்டான், அண்ணங்காரன் வந்தான், இவன் தம்பிக்காரன் வந்தான், எங்கள் அம்மா இப்போ தரேனாங்க, தரல, எங்கள் அப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எதை பற்றியும் பேச வேணாம், அமைதியாக இருங்க. யுத்தம் ஓய்கிற நேரம், கடன் பிரச்சனை அடைகிற நேரம், உன் தேவைகள் சந்திக்கப்படுகிற நேரம், கர்த்தர் உனக்காக வழக்காடுகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா புரியலையா? எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா ஒரு
சர்ச்சுக்கு போட அங்கே போட இங்கே போட நுழைவார். ஏன்னா வயசாகனால தொண்ணூத்தொன்னு அனுப்புவார். ஒரு வார்த்தை சொன்னோம்னா 3 பேரும் கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னா எங்கே போனேன் எவனை பார்த்தேன் இது பார்த்தா இதே சர்ச்சுக்கு போகிறியா, கரெக்டாக வரியா, பூசைக்கு போறியா, அதை சரியா இதை சரியா, ஆச்சா பூச்சா கையா போய் அந்த வேறு பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா லொல்லுன்னு கத்திட்டு கூடாது. சும்மா வேலையை பற்றி தெரியாதா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியாதானே ஒரு வாட்டி சொல்லிவிட்டேன். என்னடா என்னென்னு ஏற்றி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை எப்படி நான் வளர்த்தேன், உன்னை எப்படி போனேன், உன் தலையில் தூக்கி வச்சுட்டு அங்கே போனடா, நீ சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது அது செஞ்சேன்டா இதை செஞ்சேன்டா அப்படி செஞ்சா, உன்னை வளர்த்து தெரியும், உங்கள் அம்மாவோட வளர்த்து நாளை உன்னை வளர்த்தேன், நானே உனக்கு இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக கொன்றுவார் மனுஷன். நைட்டு 1 மணி வரைக்கும் 10 மணிக்கு சண்டை போடுவேன். ஒரு வார்த்தை சொல்லுவேன், சும்மா தோசனம் கத்திக்கிட்டு இருக்காங்க, கம்முன்னு கிடங்க மனுஷன் இனிமேல் தூக்க விட மாட்டீங்க அப்படி தான் சொன்னேன். ஒரு டிப்பு சொன்னேன். பிடிச்சிட்டாரு பாருங்க. அந்த கதை வந்த கதை போன கதை, நீ ஸ்கூலுக்கு படிக்க போனது தெரியாது, நீ கட்டடிச்சு தெரியாது, போய் ராஜாஜி பூங்காவில் காந்தி மியூசியத்து பக்கத்தில் போய் ராஜாஜி பூங்காவில் உட்காந்து ஒரு வீடு கட்டடிச்சு போனேன், வாத்தியாருக்கு பயந்து அங்கேயே உட்காந்துடா, நான் வந்து வாத்தியாரை பேச்சு உன்னை சேர்த்து விட்டேன், தெரியாத உன்னை பற்றி நீ பெரிய இவனை ஒழுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒழுக்கம் உள்ளவனா நீ? நாளாக படிக்கும்போது ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு போய் காந்தி மியூசியம் பக்கத்தில் ராஜாஜி பொங்கலை உட்காந்துட்டு நீ டயத்தை பாஸ் பண்ணி அந்த பீட்டு முடிஞ்சேன்னு வேறு வீட்டுக்கு போனால அப்புறம் உள்ள நுழைக்க சொன்ன நாளை உன்னை கூட்டி வந்து அடுத்த நாள் வேலைக்கு போகாமல் லீவை போட்டு வந்து உன்னை ஸ்கூலில் வாத்தியார் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி உன்னை சேர்த்து விட்டேன். அப்போல்லாம் சேர்த்து விட்டேன்டா, அப்படி செஞ்சு என்னை எதிர்த்தா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்த கதை போன கதை 1ஆவது படிச்சதுலேருந்து 2ஆவது படிச்சு 8ஆவது படிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு விட்டார். பார்த்துக்குள்ள மனுஷன் தூங்கும் முல்ல 1:30 மணி வரைக்கும் கொண்டு வந்து அறுத்து கொண்டு விட்டார். ஏன்டா இருக்குங்கிற மாதிரி அறுத்து விட மாட்டார் மனுஷன். அப்புறம் யோசனை பண்ண இவர் பேசிக்கிட்டே இருப்பார்ன்ட்டு அடுத்த நாள் இப்படி தான் வந்தார். ஏன் லேட்டாக அப்படின்னு கேட்டார். லேட் ஆயிடுச்சு, சாரி, சரியா நாளைக்கு கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு அடுத்த பேசினார். ஒரு 10 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் பேசவே இல்லை, அமைதியாகிட்டார். நான் தேவையில்லாத வார்த்தையை விட்டனால ஒரு வார்த்தை 1 நிமிஷம் தான் பேசினேன். அவர் பேசினார் 3 மணி நேரம் பேசினார். அப்போ நான் பொறுமையாக இருந்தனால, அமைதியாக இருந்தனால அந்த அந்த பிரச்சனைகள் என்னாச்சு ஓஞ்சிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அதுலேருந்து எங்கள் அப்பா என்ன பேசினாலும் சரி, நீ வஞ்சாலும் சரி, திட்டினாலும் சரி, அவனை இவனாலும் சரி, அமைதியாக இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் பேசுவார், ஒரு அரை மணி நேரம் பேசுவார், ஆட்டோமேட்டிக் அப்படியே அளவு ஓஞ்ச மாதிரி ஓஞ்சிடுவார். ஆனால் தெரியாதானே ஒரு வார்த்தை ஏற்று பேசிட்டேன், அடித்து விடிய மனுஷன் கொண்டு எடுத்துருவார். மனுஷன் வெளியே தெருவில் படுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதுலேருந்து பார்த்துக்கொள்ளுங்க, தேவையில்லாத வார்த்தையை நான் பேசுகிறதே கிடையாது. அமைதி நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பலனை நிம்மதியை கொடுக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். நான் நீங்கள் என்ன செய்யணும், அமைதியை காக்கணும்னா இந்த வசனம் சொல்லுகிறது ஏசியா 30:7 எப்படி இருக்கணுமா, சும்மா இருப்பதே நம்முடைய பலன். சும்மா இருக்குது நம்முடைய எனர்ஜி பலன். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வளர்க்க அது பெரிய கட்ட பஞ்சாயத்தில் கொண்டு விட்டுரும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். உதடுகளை மூடுகிறவன் என்னது? புத்திமான். சில பேர் வளன்னு பேசுவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, உதடுகளை மூடுகிறவன் என்னவா? புத்திமான், ஞானவான், அறிவாளி. பேச வேண்டியதே பேசணும், பேசாத என்ன செய்யணும், நிப்பாட்டின்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இன்னொரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 11:12. மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். வாயை அடக்கி கொண்டு அமைதியா இருக்கிறவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டா புத்திமான், அறிவாளி. அப்படின்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வார்த்தையிலே சிக்குண்டாய் அப்படின்னு சொல்லி நீதிமொழிக்கு இன்னொரு வசனம் இருக்கிறது. அப்போ தேவையில்லாத வார்த்தைகள் நான் பேசும்போது என்ன ஆகுது, சில சிக்கல்களை விலக வேண்டிய ஒரு நிலைமை வருது. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நல்ல கவனிங்க, இங்க இந்த தாவீது சொல்றாரு, நான் எப்படி இந்த வசனம் திருப்பி வாசிங்க. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். இந்த டைம் இங்க அவர் ஊமையா இருந்தாராம், எதுவுமே பேசலையா, நல்லதை கூட வாயில இணைச்சில வாயை திறந்து பேசலையா அந்த டைம்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டைங்கிறது என்னன்னு கேட்டா சிரிக்க ஒரு காலம், அளவு ஒரு காலம்,
ஆனால் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்க. உங்கள் குடும்பத்தில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் நஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் நிந்தைகள் வருதோ, எப்பெல்லாம் அவமானம் வருதோ, எப்பெல்லாம் சிக்கல் வருதோ, அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப 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 அமைதியை காத்துக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ அதிலே வசனம் வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாக்கில் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, நான் என்னுடைய வழியில் போகிறது வர்றது பேசுறது மக்களை பார்க்கறது தேவையில்லாத காரியத்தை பார்க்கறது எல்லாத்தையும் நான் செஞ்சு சரியாக காத்துக்கிட்டேன். தேவையில்லாமல் கால் வைக்காமல் காத்துக்கிட்டேன். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி கவனிங்க. இப்போ உங்க கண்ணு முன்னால உங்களுக்கு எதிராளி இருக்கான். உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எதிராளி இருக்கான். துன்மார்க்கன் உங்களை கீழே வள வைக்க வேண்டும் என்று, உங்களை நஷ்டப்பட வைக்க வேண்டும் என்று, உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்த வேண்டும் என்று துன்மார்க்கன் எதிராளி உனக்கு முன்னால இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இங்க தாவீது சொல்றார் பாருங்க, எனக்கு துன்மார்க்கன் நிறைய பேர் இருக்கிறான், எதிராளி நிறைய பேர் இருக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் நான் வீண் வழக்குக்கு வீண் வாக்குவாதங்களுக்கு என் வாயை திறக்காம, என்னோட உன்னால் போராட முடியுமா, வந்து பாரு, ஒத்தைக்கு ஒத்த நின்று பாரு அப்படிலாம் சொல்லாமல், உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லாமல், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல், என்னுடைய பேக்ரவுண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லாமல், என் கெப்பாசிட்டி உனக்கு தெரியுமா, என் படபலத்தை உனக்கு தெரியுமா, என் பணபலத்தை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லாமல், சத்துருவுக்கு முன்பாக அவர் என்ன செஞ்சாரு, தன் வாயை காத்துக்கிட்டு அமைதியாக இருந்தார். 1ஆம் வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, நான் வழிகளை காத்து அப்படின்னா நல்லா தெரிஞ்சு, வழிகளை காத்து அப்படின்னா நீங்க ஏகப்பட்ட வேலைகள் பார்க்குறீங்க, ஏகப்பட்ட இடத்துக்கு போறீங்க, நிறைய வார்த்தை பார்க்குறீங்க, நிறைய வார்த்தை பேசுறீங்க. அப்போனா அந்த நேரத்தில் பல வழியில் நீங்கள் போகிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் போகிற வழியில் நீங்கள் என்ன செய்ய காத்துக்கொள்ளணும். நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது 2 பேர் பார்ப்பாங்க, நல்லா இருக்கீங்க கேட்பாங்க, நல்லா இருக்காங்க, போயிட்டே இருக்கணும். அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான் தெரியுமா, அப்படியா சொல்லிட்டோம், அப்படி போயிட்டே இருக்கணும். உனக்கு தெரியாதா, உன்னை அவன் இப்படி சொன்னான், உனக்கு தெரியாதா அவன் அப்படி சொன்னான், அவன் பிள்ளையை பற்றி இப்படி சொன்னான் அப்படின்னு நடந்து போகிற வழியிலேயே எவனாச்சும் ஒருத்தன் குறுக்கில் பிசாசு மாதிரி வருவான். வரும்போது நம்ம அமைதியாக போய்கிட்டு இருப்போம். உன் குடும்பத்தை பற்றி இப்படி சொன்னா, உன் பிள்ளையை பற்றி இப்படி சொன்னா, உன் பொண்டாட்டியை பற்றி இப்படி சொன்னா, உன் கணவனை பற்றி இப்படி சொன்னா, அதனால் பார்த்து இருந்துக்க, அப்படி இருந்துக்க, இப்படி இருந்துக்க அப்படி ஏதாவது நம்மளை மனதில் வேதனைப்படும்படி சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணத்தையும் உங்கள் ஆவியும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சிந்தையும் நினைவையும் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள. அதை தான் தாவீது சொல்றாரு, என் வழிகளை நான் காத்துக்கொண்டேன், என் பாதைகளை காத்துக்கொண்டேன். நான் போகும்போது எந்த காரியம் வந்தாலும் நான் பார்த்து தேவையில்லாமல் பேச மாட்டேன், தேவையில்லாமல் வழக்காட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை காத்துக்கொண்டு இருந்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பல வழிக்கு போகலாம், பல இடத்துக்கு போகலாம், பல வேலைக்கு போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் பிசாசு ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வருவான், ஏதாவது சந்தேகத்தை கொண்டு வருவான். ஏன்னா சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட, கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட, 8 மாதம் போயிட்டு இருக்க, ஞானசனம் எடுத்துட்டேன், அவர் சொன்னார் ஞானசனம் எடுத்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொன்னார், என்னத்தை கண்ட ஒன்றும் நடக்கல, ஏப்பா தேவையில்லாமல் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு பிசாசு வருவான். அவனுக்கு தெரியுமா நீ பரலோகத்தின் பிள்ளையா மாறிட்டேங்கிறது அவனுக்கு தெரியுமா, நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்க அவனுக்கு தெரியுமா, இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போவ உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இது அழிஞ்சு போற உலகம். ஆனால் நீ இப்போது மடித்தாலும் நாளைக்கு பரலோகத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அது அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த ராஜாவுக்கு நீ பிள்ளையா மாறி இருக்கிற, உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. நீ செத்தா பரலோகத்துக்கு போவ உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. உன்னை நிந்தனைக்கு உட்படுத்த, அவமானப்படுத்த அவனுக்கு தெரியாது. நீ ராஜா வீட்டு பிள்ளை என்பது அவனுக்கு தெரியாது. உன் கஷ்டம் நஷ்டம் தான் அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த கஷ்டமும் இந்த நஷ்டமும் இந்த நெருக்கமும் இந்த நிந்தை அவமானம் இது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. ஒரு நேரம் ஒன்று வரும், அந்த நேரத்தில் எல்லாருக்கும் முன்பாக என்னை தலைநிமிர பண்ண வைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரு என்பதை அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நீயே அதுக்கு தான் வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும், பாதைகளை காத்துக்கொள்ள வேண்டும், நீ பார்க்குற நபரை காத்துக்கொள்ள வேண்டும், பேசுகிற மனிதர்களை காத்துக்கொள்ள வேண்டும். எவன்கிட்ட பேசணும், எவன்கிட்ட பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, இவன் இப்படி பேசணும், எப்படி செய்வான், அப்படி பேசணும், எப்படி செய்வான்னு தெரிஞ்சு கால் வைக்கிற இடத்துல பார்த்து கால் வச்சு போகணும். நீங்கள் அதுக்கு தான் வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். வழிகள் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளாமல் வாயின் வார்த்தையிலே சிக்குண்டாய் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது நீதிமொழிகளில். வார்த்தையிலே சிக்குண்டாய், வார்த்தையிலே சிக்கல், வார்த்தையிலே பிரச்சனை, வார்த்தையிலே தேவையில்லாத போராட்டங்கள். அதுக்கு தான் இவர் சொல்றாரு, என்னுடைய பாதைகளை நான் காத்துக்கொண்டேன். திருப்பி அந்த வசனத்தை பிடிங்க நல்லா. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், துன்மார்க்கன் உங்களுக்கு முன்பாக இருக்க மட்டும், உங்களுக்கு எதிராளி இருக்க மட்டும், உங்களை நிந்தனைக்கு உட்படுத்துகிற நினைக்கிறவன் இருக்க மட்டும்,
உன்னை எப்படியாவது கீழே வெளில தள்ள வேண்டும் நினைக்கிறவன் இருக்க மட்டும் உன் சொந்தத்தில் உறவினர்களில் நீ வாழக்கூடாது, நீ கீழே விழுக வேண்டும், நீ நஷ்டப்பட வேண்டும் நினைக்கிற மனிதர்கள் உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கலாம். நீ எழும்புறது பிடிக்காது, பிரகாசிக்கிறது பிடிக்காது, நீ சம்பாதிக்கிறது பிடிக்காது. நானும் ஒன்னத்தானே இருந்து இவன் சம்பாதிச்சு போறானே பொறாமப்படுவாங்க, அது உனக்கு தெரியுது. ஆனால் உனக்கு எதிராளி இருக்கிறது என்பது தெரிந்தால் நீ அமைதியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் எதிராளி எப்படி வாசிக்க பார்ப்போம், துன்மார்க்கனுக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். துன்மார்க்கர் உனக்கு முன்பாக இருக்கு மட்டும் உன் வாயை காத்துக்கோ. தேவையில்லாத வீண் பேச்சு பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்போ எத்தனை பேர் என்னை பேசியிருக்காங்க, அப்படி வருது இப்படி வருது, அதை செய்கிறார் இதை செய்கிறார், எங்கிட்டு போகிறாரு என்ன செய்கிறாரு தெரியல, ஒரு பாடு வளர்ந்துட்டே போகிறாரு, சிரிச்சுட்டு அமைதியாக போயிடுவேன். எப்படி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுறீங்க? போயிடுவேன், அவ்வளோதான். நான் டெவலப்மெண்ட் ஆனால் உனக்கு நான் வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, அமைதி, சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் அது ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அவனுக்கு கோவம் வரும். அப்போ அவன் திருப்பி ஏதாவது ஒரு பொய்யான காரியத்தை சொல்கிறதுக்கு அவன் வருவான். அதனால தான் அமைதியை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தாவீது சொல்கிற காரியத்தை பாருங்கள், துர்மார்க்கன் எனக்கு இருக்கு மட்டும் நான் என் வாயை என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன். ஜாக்கிரதை, பெண்கள் ஜாக்கிரதை. தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசாங்க. ரோட்டில் இருந்து கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டு போகும்போது எவனாச்சும் ஒருத்தர் உள்ளே வருவான், யாராச்சும் அக்கா வரும், அம்மா வரும், என்னத்தா நல்லா இருக்கியா, வீட்டுக்காரர் எப்படி இருக்கான், தண்ணி குடிக்கிறது நிப்பாட்டிட்டானா, இன்னும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்போ 4 வருதுக்கு முன்னால் கேட்பான், தீபக்கிட்டே கேட்பான், என்ன தண்ணி அடிக்கிறாரா, ஏக்கா என்னக்கா சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும். நீ பக்கத்து இருக்கிற அக்கா கூட்டிகிட்டு போ, வாக்கா கடைக்கு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன். நடந்து அக்கா பிடிச்சி போயிட்டு இருப்பேன், வா காய்கறி வெண்டைக்காய் சுண்டக்காய் வாங்கிட்டு வருவான், வா போயிட்டு வருவான். வீட்டில் வந்து அரிசி இல்லை பருப்பில், வா போயிட்டு வருவான். அப்புறம் எப்படி இருக்கீங்க பேசிட்டே போவேன். திரும்ப அங்கேருந்து ஒரு அம்மா கிராஸ் ஆகும், ஏம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா, உன் புருஷன் பார்த்துருமா, புருஷன் இப்போ குடியை நிப்பாட்டிட்டானா, உன்னை போட்டு அடித்தானே, மண்டையை உடைச்சானே, இப்போ இன்னும் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கானா, எப்படி இருக்கான். நம்மளுக்கு எப்படி இருக்கும், சுருக்குங்க. ஐயோ பாப்பா என்னக்கா உங்கள் வீட்டுக்கார் மண்டையெல்லாம் உடைச்சிருக்காரா, ஐயோ இப்படியா அவங்க அண்ணே அண்ணே, இப்படிலாம் வரும் வழி. அதுதான் வழி. இந்த பக்கம் போனால் வர ஏக்கா அந்த நேரத்தில் டக்குன்னு ஏக்கா ஒரு அவசரமான வேலை இருக்குது சாரி வர்றேன், அப்படி கலண்டு போயிட்டே இருக்கணும். அதான் வாயை காத்துக்கிறது, வாயை காத்துக்கிறது. நீ ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, உன்னை பற்றி தெரியாதா என்னை பற்றி தெரியாதா, அவனு வாக்குவாதங்கள் பரவிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். கடைசியில் பிரச்சனை, கடைசியில் கர்த்தர் பார்ப்பார், என்னடா உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்குள்ளே தேவையில்லாம் வாயை விட்டு இப்படி நிப்பாட்டிட்டியே அப்படின்றவார். அதான் யோபு சொல்கிறார். யோபு வாயை என்ன செஞ்சிட்டேன், அதனால தான் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 39:2 நலமானது என்ன பேசலை அப்படிங்கிறாரு. ஏன்னா அதோட இன்னொரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 6:7. 1 கொரிந்தியர் 6:7. ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை. அதாவது ஒருவருக்கு ஒருவர் வழக்காடுறதை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும், அதாவது உங்களுக்கு ஒரு அவமானம் வரும், ஒரு நஷ்டம் வரும். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, வசனம் சொல்ல நஷ்டத்தை என்ன செய்யணுமா, பொறுத்து கொள்கிறதில்லை. நஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும். கர்த்தர் சொல்கிறாரு, உன் நஷ்டத்தை நான் 7 மடங்கு திருப்பி தருவேன், அதனால் கொஞ்சம் பொறுத்துக்க. நீ பிஸ்னஸில் வியாபாரத்தை நஷ்டப்பட்டுட்டியா, பொறுத்துக்க, எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியாரு, நான் 7 மடங்கு உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இப்போ கவனிங்க, இங்க இருங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணேன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க, நீ ஒரு குற்றமும் பண்ணல, நீ ஒரு குற்றமும் செய்யலைங்க. அதாவது நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு, கர்த்தர் நம்மளை நலமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் இப்படிப்பட்ட அவச்சொல், குற்றப்படுத்த சொல் வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அதை பற்றி நீ பயப்படாத, அதை காதில் வாங்கிக்காத, நீ பாக்கியவனை மாறப்போற, நீ பாக்கியவதியை மாறப்போற. புரியுதா உங்களுக்கு? அப்போ வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள், என் நிமித்தமாக உன்னை நக்கல் அடிப்பாங்க, என் நிமித்தம் கேள்வி பண்ணுவாங்க, அலையிலியா போயிட்டியா, அங்கே அலையிலியா கூட்டத்துக்கு போயிட்டியா, என்னத்தை கண்ட கொடுத்தாங்களா, காசு நிறையா கொடுத்தாங்களா அப்படின்னு சில நிந்தனைகள் வரும், அவமானம் வரும். அந்த நேரத்தில் நீ அமைதியை காத்துக்கணும், பொறுமையாக காத்துக்கணும். போப்பா சரி வர்றப்பா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கணும், பகைக்காமல் போய் அமைதியாக போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருந்தேனே கர்த்தர் சொல்கிறாரு, அவன் எவன் உன்னை நிந்திச்சு பேசினானோ, எவன் உன்னை அவமானப்படுத்தி பேசினானோ, அவன் கண்ணுக்கு முன்னால் உன்னை பாக்கியவான் பாக்கியவதியாக தலை நிமிர்ந்து அவன் உங்ககிட்ட உதவி கேட்க முடியும், நான் உனக்கு செய்ய போகிறேன், அப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது.
ஆனால் நிந்தைகளையும் அவமானத்தையும் பார்த்து நீ பயந்துடாத, அதை பற்றி நீ கலங்காத. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா மட்டும் அமைதியாக மட்டும் இரு, என்கிட்ட கொடுத்துட்டு நீ அமைதியாக இரு. நான் உன்னை பாக்கியவனா மாத்துறேன், பாக்கியவதியாக மாத்துறேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஒரு நெருக்கம், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் அதை சகித்து செய்யுங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வளர்க்கணும், சுகமாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை அவர்களை செய்ய வைக்கணும். புலம்பல் 3:27-28 எரேமியா புலம்பல். தன் இளம் பிரயாயத்தில் இளம் வாலிப வயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நுகத்தை சுமக்கிற, அதாவது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இப்போ எப்படின்னா வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் 24 மணிநேரமும் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும், செழிப்பான வாழ்க்கை வாழணும் என்னாதீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம், கற்றுக்கொண்ட நேரம். அப்போ நீங்கள் நோய்களை சுமக்கிறது எதுக்கு? இப்போ தாயும் தகப்பனும் எப்படி பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாகணும். உன்னை எப்படி படிக்க வச்சேன், எப்படி உனக்கு நான் ஃபீஸ் கட்டினேன் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறாங்க, நெருக்கப்பட்டு படிக்க வச்சுருக்கிறாங்க, கடன் வாங்கி படிக்க வச்சுருக்கிறாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பிரயாசப்படுறாங்க. அந்த நுகம், அந்த கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாகணும். நீ சுகமான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளையை படிக்க வைக்கணும்னு தெரியக்கூடாது. உன் கஷ்டம் தெரிஞ்சிருக்கணும், எப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு நீ பிள்ளையை வளர்க்குற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு நுகம் சுமக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் அப்படின்னா சுமக்கிறனால தான் வரும் நாட்களே போகிற இடத்துல அவங்க பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. இங்கே சுகமாக வாழ்ந்துட்டு கடைசியில் கல்யாணம் முடிச்சு போகிற இடத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்துடும். நீ இங்கே நுகத்தை சுமந்தேனா, இங்கே நெருக்கப்பட்டேனா, இங்கே கஷ்டப்பட்டேனா, இங்கே வீட்டு வேலை பார்த்தேனா, இங்கே துணி துவைச்சேனா, உன் துணியை நீ துவைக்கணும், உன் பாத்திரத்தை நீ விளக்கணும், உனக்குண்டான காரியத்தை எல்லாமே நீ செய்யணும். அப்படி செய்யும்போது அதுதான் உனக்கு ஒரு ட்ரைனிங், அதுதான் உனக்கு ஒரு பழக்கம். அதுக்கு பேர் தான் நுகம், அதுக்கு பேர் தான் கஷ்டம். நீ பீஸு கட்டுறதுக்கு நீ சம்பாரிச்சு நீ பீஸு கட்டணும் வச்சுக்குவேன், அது உனக்கு ஒரு நுகம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தேனா, நீ போகிற இடத்துல சமாதானமான ஒரு நிம்மதியான என்ன செய்வ வாழ்க்கை. சாப்பிட்டு தூங்கிட்டு நீ கருத்தில் போகிற இடத்துல அங்கே கஷ்டப்படுவ, தூங்கவே முடியாது, நேரம் கிடைக்காது. போகிற இடத்துல இந்த நேரத்தில் கஷ்டப்படணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், கஷ்டம் என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உன் வாலிபத்தில் நுகத்தை என்ன செய்யணுமா, சுமக்கணும். ஏன்னா சுமக்கிற என்ன அர்த்தம், பாடுபடுவது எப்படி, கஷ்டப்படுவது எல்லாத்தையும் அறிஞ்சால் தான் போகிற இடத்துல நல்லா இருக்க முடியும். அதனால் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளங்க. கர்த்தர் பெரிய கடைசியாக ஒரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் அமைதியாக இருக்கணும், எதுக்காக அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்த பிற்பாடு என்ன கிடைக்கும், அமைதி இருந்தனால என்ன வருது அப்படின்னு கேட்கலாம். என்னையும் அமைதியாக இருக்க சொல்கிற, நான் டெய்லி எப்போ பார்த்தாலும் காலம்பரம் அமைதியாக இருக்குன்னு சொல்ல. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி சொல்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ நிறைய பாடுபட்டுட்ட, கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அமைதியாக இரு, நான் உனக்கு உனக்கு வீடு தேடி எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு 6 நாள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 7 நாள் யோசுவா என்ன சொன்னார், 6 நாள் நீங்கள் அமைதியாக இருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் பேசாதீங்க, முறுமுறுக்கு இடம் கொடுக்காதீங்க, சண்டைக்கு இடம் கொடுக்காதீங்க, வாக்குவாத இடம் கொடுக்காதீங்க. 7ஆவது நாள் ஆர்ப்பரியுங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆர்ப்பரித்தார்கள். எரிய கோட்டை தரமட்டமானது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் சுதந்திரத்தார்கள், ஜெயத்தை எடுத்தார்கள், வெற்றி எடுத்தார்கள். அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு 7 நாள் நீங்கள் அமைதியாக இருங்க, ஒரு 7 நாள் வாக்குவாதம் பண்ணாதீங்க, 7 நாள் அங்கங்கே அலையாதீங்க, அமைதியாக கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துருங்க. கர்த்தர் சொல்ல, எப்படி யோசுவா காலத்தில் அந்த எரிய கோட்டை 4 சாரட்டு குதிரை எரிய கோட்டை தரமாட்டமானதோ, அதே போல் உன் பிரச்சனையை நான் தரமாட்டமாக்குறேன், உன் நெருக்கத்தை தரமாட்டமாக்குறேன், உன் கடன் பிரச்சனை தரமாட்டமாக்குறேன், உன் போராட்டத்தை தரமாட்டமாக்குறேன், உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தடமடுக்கிற பொல்லாத சத்ருவை நான் தரமாட்டமாக்குறேன். எப்படி யோசுவா காலத்தில் எரிய கோட்டை தரமாட்டம் ஆனதோ, எப்படி 6 நாள் அமைதியாக இருந்தார்களோ, அதே போல நீங்கள் 7 நாள் அமைதியாக இருந்து கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். 7ஆவது நாள் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசம் அவர்களுக்கு கிடைத்தது போல உங்கள் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட போகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி உங்களுக்கு வரப்போகிறது. கைகளை தட்டியா பார்க்கும் செலுத்துங்க. அமைதி நேரம் என்பது, வாயை காத்துக்கும் நேரம் என்பது உங்களுக்கு ஜெயம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வெற்றி ரெடியாகி கொண்டு இருக்கிறது, உங்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா காலத்தில் 6 நாளைக்கு யாரும் பேசக்கூடாது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியாக இருங்க அப்படின்னார். ஆர்ப்பரின்னு சொல்லும் போது ஆர்ப்பரித்தார்கள். எதிர்ப்பு, அடைக்கப்பட்ட கதவு நுறுக்கப்பட்டது, திறக்கப்பட்டது, போய் எல்லாவற்றையும் சுதந்திரித்தார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை இதிலிருந்து நாட்கள், முடிவு நாட்களிலே நீங்கள் எல்லாரும் சுதந்திரிக்க போகிறீங்க. ஒரு நிம்மதி உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் பிரச்சனை முடிய போகிறது. உங்கள் நிந்தை, அவமானம், உங்கள் பிள்ளைகளுக்கு விடாமல் எழும்பியிருக்கிற தடைகள் அது உடைய போகிறது. உங்கள் பிள்ளைகள் நினைச்ச காரியம், நல்ல வேலைகள் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் எழும்ப போகிறீங்க. உங்கள் சந்ததி மலை மேலே இருக்கிற பட்டணங்களை உயரப்போகிறது.